students, welcome to our GMDA Maths channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Maths bookல உள்ள chapter 2 numbers and sequenceல உள்ள exercise 2.7ல உள்ள sums பார்க்கலாம். அதுல fourth sum, find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are வந்து consecutive terms of a geometric progression அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா. அதாவது இது வந்து ஒரு x plus 6, x plus 12 and x plus 15 are வந்து ஒரு consecutive terms of a geometric progression இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ அப்படி x ஓட வேல்யூ வந்து நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இது வந்து ஒரு geometric அதாவது GP ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. x plus 6, x plus 12 and x plus 15 வந்து ஒரு GP அப்படினு நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப given the GP is x plus 6, x plus 12 and x plus 15 சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இது வந்து GP இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதனுடைய காமன் ரேஷியோ வந்து ஈக்குவலா தான் இருக்கும் இல்லையா. சோ GPனாலே அதனுடைய நம்ம காமன் ரேஷியோ ஈக்குவலா இருந்ததுனால தான் நம்ம அதை GPன்னு சொல்லுவோம். சோ அவங்க GPன்னு கொடுத்ததுனால இதனுடைய காமன் ரேஷியோ வந்து கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ R equal to T2 divided by T1 equal to T3 divided by T2 இருக்கும். இது T1, இது T2, இது T3 னா கண்டிப்பா நமக்கு இது காமன், அதாவது இதனுடைய காமன் ரேஷியோ வந்து கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப R equal to T2 by T1 equal to T3 by T2. ஓகேவா. சோ இதுல T2 என்னது நமக்கு x plus 12 divided by T1 எவ்வளவு x plus 6 equal to T3 எவ்வளவு x plus 15 divided by T2 வந்து x plus 12. ஓகேவா. சோ நம்ம இதை இப்போ யூஸ் பண்ணி நம்ம வந்து இதனோட x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா. x plus 12 into x plus 12 equal to x plus 15 into x plus 6. ஓகேவா. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. x plus 12 into x plus 12. சோ x plus 12 the whole square அப்படியே எழுதலாம். இல்லனா இங்க சும்மா சாதா மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். x plus 12 the whole square equal to, இதே நம்ம அப்படியே எழுதுறோம். ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணலாம். x plus 15 into x plus 6. இப்போ இத வந்து a plus b the whole square தானே. a plus b the whole square னா ஃபார்முலா என்ன? நமக்கு a square plus 2ab plus b square இல்லையா. சோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? x square plus 2 into x into 12 plus 12 square. 12 square னா என்ன வரும் நமக்கு? 144 வரும். சோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதலாம். இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட் இந்த x கொண்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் x into x, x square plus x into 6, 6x. அடுத்து 15 கொண்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். plus 15 into x, 15x plus 15 into 6, 15 into 6. இனி சிம்பிளிஃபை பண்ணிரலாமா. ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர், அடுத்தது பிளஸ் இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணுங்க. 12 into 2 வந்து என்ன வரும்? 24x plus 12 ஸ்கொயர்னா 144 equal to x ஸ்கொயர். இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 15x plus 6x னா என்ன வரும்? 21 x வரும். plus 15 into 6, 15 6 மல்டிப்ளை பண்ணா 5 6 are 30, மீதி 3 இருக்கு. 166, 6 plus 3 90. இப்போ நம்ம x எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த சைடு கொண்டு வரோம். ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வரும்போது x ஸ்கொயர், இந்த x ஸ்கொயர் வந்து இங்க வரும்போது மைனஸ் x ஸ்கொயரா வருது. அடுத்தது பிளஸ் இந்த 24x எழுதுறோம். இந்த 21x இங்க வரும்போது மைனஸ் 21x பிளஸ் இந்த 144 பிளஸ் 90 இங்க வரும்போது மைனஸ் 90 வருது. ஓகேவா. ஈக்குவல் டு நமக்கு 0. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். அதனால 0. இப்போ இதுல x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. இப்போ இங்க 24x, இங்க 21x. 24ல 21 போச்சுனா மீதி என்ன இருக்கு? 3x. பிளஸ் 144ல 90 போச்சுனா மீதி என்ன வரும்? 44ல 90 போச்சுனா 4, 14ல 9 போச்சுனா என்ன வரும்? 5. ஓகேவா. சோ அப்போ 54 equal to 0வா. இப்போ நம்ம இந்த 54 அங்க கொண்டு போயிரலாம். அப்போ 3x equal to plus 54 இங்க வரும்போது minus 54. அப்போ x equal to minus 54 by 3.
ஓகேவா. ஸோ நான் இது வந்து ஏன் எல்லாருமே ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்தேன்னா உள்ள சப்போஸ் ஃபேக்டரைசேஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் நமக்கு இது கேன்சல் ஆனதுனால ஈஸியாகவே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு 3 டேபிள் போகும். 1 3 is 3 இங்கே கொடுக்கும்போது 1 3 is 3 மீதி 2 இருக்கு. 8 3 are 24. அப்போ -18. அப்போ therefore x equal to எவ்வளவு -18. இதை வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் அந்த சம். Fifth question, find the number of terms in the following GP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல first subdivision 4, 8, 16, etc. 8192 அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அதாவது n வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். n வந்து நமக்கு இது எத்தனையாவது இதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதனால n வந்து நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸ் எழுதிடலாம். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு a எழுதிடலாம். a வந்து என்னது 4 தானே. ஸோ அடுத்தது r கண்டுபிடிக்கலாம். r வந்து என்னது, இது t1, இது t2, இது t3. ஸோ r ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு t2/t1 கண்டுபிடிச்சா போதும். அப்போ 8/4. 1 4 is 4, 2 4s are 8. ஸோ r ஓட வேல்யூ வந்து 2 கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து tn நமக்கு கொடுத்துட்டாங்க. tn இது t1, t2, t3 எக்ஸெட்ரா. இது வந்து நமக்கு எத்தனாவது இதுன்னு தெரியாது. ஸோ அதனால இதை வந்து நம்ம tn எடுத்துக்கலாம். ஸோ அப்போ tn ஈக்குவல் டு எவ்வளவு 8192 கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ எத்தனாவது டேம் நம்பர் ஆஃப் டேம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது எத்தனாவது டேம்ஸ் அதான் n தான் நமக்கு இதில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ ஃபார்முலா tn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, tn ar n பவர் n minus 1. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு tn வேல்யூ கொடுத்துட்டாங்க. 8192 கொடுத்துட்டாங்க. a எவ்வளவு 4 இன்டு r எவ்வளவு 2 பவர் n minus 1. ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவலுக்கு அந்த சைடு வச்சுட்டு இதை இங்கே எடுக்கலாம். இப்போ இங்கே எடுக்கும்போது என்ன வரும் பாருங்க, 4 இன்டு 2 பவர் n minus 1 ஈக்குவல் டு 8192. இப்போ நான் இதுல இருந்து 2 பவர் n minus 1 எடுக்கிறேன். அப்போ 8192, இந்த 4 வந்து கீழே வந்துடும். ஓகேவா. இதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா, 4 டேபிள் கொடுக்கலாம். 1 4 is 4, 2 4s are 8, மீதி 1 இருக்கு 0, 19 எடுங்க, 4 4s are 16, 5 4s are 20 வந்துடும். அப்போ 4க்கு தான் வரும். 4 4s are 16, மீதி 3 இருக்கு. அப்போ 8 4s are 32 இல்லையா, 8 4s are 32. So about 2 power n minus 1 equal to 2048. இப்போ இந்த நம்ம 2048 நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் பாருங்க, 2048 ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இது 2 டேபிள் போகும். 1 2 is 2, 0, 2 2s are 4, 4 2s are 8. அகைன் 2க்கு கொடுக்கும்போது 5 2s are 10, 1 2 is 2, 2 2s are 4. அகைன் 2 கொடுக்கும்போது 2 2s are 4, மீதி 1 இருக்கா. அப்போ 5 2s are 10, மீதி 11ல 10 போச்சுன்னா மீதி 1, 6 2s are 12. அகைன் 2 கொடுக்கும்போது 1 2 is 2, 2 2s are 4, மீதி 1, 8 2s are 16. அகைன் 2 கொடுக்கும்போது 6 2s are 12, 4 2s are 8. 2 கொடுக்கும்போது 3 2s are 6, 2 2s are 4. 2 கொடுக்கும்போது 1 2 is 2, மீதி 1 12, 6 2s are 12. 2 கொடுக்கும்போது 8 2s are 16, 2 4 2s are 8, 2 கொடுக்கும்போது 2 2 2s are 4. இப்போ 2 வந்து எத்தனை டைம் வருது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைம் வருதா. அப்போ 2 பவர் n minus 1 ஈக்குவல் டு 2 பவர் 11. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு பேசஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ பேசஸ் ஆர் ஈக்குவலாக இருந்ததுன்னா equal, then we get என்ன வரும், பவர்ஸ் ஆர் வந்து ஈக்குவலா மாறிடும். ஓகேவா. இது வந்து எழுதணும்னு வேண்டாம், பேசஸ் ஆர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா then we get பவர்ஸ் ஆர் வந்து ஈக்குவலா மாறிடும். அப்போ therefore n minus 1 equal to 11. அப்போ n equal to என்னவா மாறிடும், 11. இந்த minus 1 அங்க வரும்போது plus 1. அப்போ n equal to 12. ஓகேவா. therefore number of terms equal to எவ்வளவு 12.
இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? Second subdivision 1/3, 1/9, 1/27, etc. 1/2187 கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் அப்படிதான் நமக்கு இப்போ இதுல வந்து A கொடுத்திருக்காங்க. A எவ்வளவு 1/3 கொடுத்திருக்காங்க. R வந்து இது T2/T1. அப்போ 1/9 divided by 1/3 sorry 1/3 1/3 வரும். ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் நம்ம 1/9 எழுதிட்டு இந்த 1/3 வந்து டிவைடட் பை 1/3 வந்து மல்டிப்ளை போட்டு 3/1 மாறும். கேன்சல் பண்ணும்போது 1 3 is 3 3 3s are 9 ஈக்குவல் டு எவ்வளவு வந்துரும் 1/3 வந்துரும். R ஈக்குவல் டு 1/3. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு TN கொடுத்துருக்காங்க. அதாவது இது T1 T2 T3 எக்ஸெட்ரா. இது வந்து எத்தனாவது டைம்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதனால அது TN. ஸோ TN வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1/2187 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு N தான் கண்டுபிடிக்கணும். அப்போ TN கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா AR பவர் N-1. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க என்னது 1/3 இன்டூ R என்ன கொடுத்துருக்காங்க 1/3 the whole power N-1. ஸோ இந்த TN-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1/2187 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து அப்படியே மாற்றி எழுதுறோம். 1/3 இன்டூ 1/3 the whole power N-1 ஈக்குவல் டு 1/2187. ஸோ நான் சைடை வந்து அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். எழுதிட்டு இந்த 1/3 இப்போ நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 1/3 the whole power N-1 ஈக்குவல் டு 1/2187 அப்படி எழுதிடலாம். இப்போ இந்த 1/3 வந்து இங்க கீழே வரும்போது என்னவா மாறும், கீழே டிவைட் ஆகி வரும்போது 1/3 வரும். ஸோ வரும்போது அது மல்டிப்ளையா மாறி 3/1 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 1 3s 3 7 3s are 21 2 3s are 6 மீதி 2 இருக்கு 9 3s are 27 701/3 the whole power N-1 equal to 1/729. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? 729 3 டேபிள் கொடுக்கலாமா? 3 2s are 6 மீதி 1 4 3s are 12 3 3s are 9. அகைன் மறுபடியும் 3க்கு கொடுக்கலாம். 8 3s are 24 1 3 is 3 3க்கு கொடுக்கும்போது 2 3s are 6 மீதி 2 7 3s are 21 சாரி 3க்கு கொடுக்கும்போது 9 3s are 27 அகைன் 3க்கு கொடுக்கும்போது 3 3s are 9 அகைன் 3 கொடுக்கும்போது 1. ஸோ இப்போ எத்தனை டைம் 3 வருது 1 2 3 4 5 6 டைம் வருது. ஓகேவா? அப்போ 1/3 the whole power N-1 equal to 1/729 வந்து என்னது 3 power 6 இல்லையா? 1/3 power 6. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் 1/3 the whole power 6 எழுதலாம். ஸோ 1/3 power 6 எழுதியிருக்கோம். அதை 1/3 the whole power 6 எழுதலாம். இப்போ பாருங்க இங்க 1/3 the whole power N-1 இங்க 1/3 the whole power 6. ஸோ இங்க பேசஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ N-1 ஈக்குவல் டு எவ்வளவு 6. N ஈக்குவல் டு 6 இந்த -1 அங்க வரும்போது +1 வரும். அப்போ N ஈக்குவல் டு 7. ஓகேவா? ஸோ அப்போ therefore number of terms equal to எவ்வளவு 7. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? Sixth question, in a GP, the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு given என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க 9th term கொடுத்துருக்காங்க. அப்போ T9. ஸோ T9 equal to 32,805 கொடுத்துருக்காங்க. அண்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க 6th term அதாவது T6 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1,215 கொடுத்திருக்காங்க. அண்ட் 12th டேர்ம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது T12 வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு T9 கொடுத்திருக்காங்க, T6 கொடுத்திருக்காங்க. இப்போ Tn ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன AR பவர்
n minus 1. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து n இருக்கிற இடத்துல நம்ம இங்கே 9 இருக்கு. ஸோ அப்போ t9 போடும்போது என்ன வரும்? a இன்டூ ஆறு வந்து நமக்கு தெரியாது. ஏஆர் பவர் n இருக்கிற இடத்துல 9 போட்டுடலாம். 9 minus 1 equal to இந்த ஃபார்முலா வந்து நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து t9 என்ன வரும்? ஏஆர் பவர் 9 minus 1. ஸோ அதுதான் நம்ம இதுக்கு t9க்கு பதில் நான் இதை எழுதியிருக்கேன். ஏஆர் பவர் 9 minus 1 equal to இது 32,805. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏஆர் பவர் 9 minus 1னா 8 equal to 32,805. ஸோ இது equation நம்பர் 1. அடுத்தது T6 equal to 1215. ஸோ இதுக்கு நீங்கள் T6 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஏஆர் பவர் 6 minus 1. ஸோ அதை நாங்கள் எழுதியிருக்கேன். ஏஆர் பவர் 6 minus 1 equal to எவ்வளவு? 1215. ஸோ இதை எழுதியிருக்கோம். ஓகேவா? T6ஓட வேல்யூ. அப்போ ஏஆர் பவர் 6 minus 1னா 5 equal to 1215. ஸோ இது வந்து equation நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம equation நம்பர் 1 2ஆல டிவைட் பண்ண போறோம். equation நம்பர் 1 equation நம்பர் 2ஆல டிவைட் பண்ணோம்னா equation நம்பர் 1 என்னது? ar பவர் 8 divided by ar பவர் 5 equal to என்ன இருக்கு? ar பவர் 8க்கு இது 32,805 divided by ar பவர் 5க்கு என்னது இருக்கு? 1250. ஓகேவா? இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண முடியுமா? 5 டேபிள் கொடுக்கலாம். 5 டேபிள் கொடுக்கும்போது 2 5s are 10, மீதி 2 இருக்கு. 4 5s are 20, மீதி 1, 3 5s are 15. இதை கொடுக்கும்போது என்ன வரும்? 6 5s are 30, மீதி 2 இருக்கா? 5 5s are 25, மீதி 3 இருக்கு. 6 5s are 30, 1 5 is 5. ஓகேவா? இனி இது எதுக்கு கொடுக்கலாம்? 3 டேபிள் கொடுக்கலாமா? ஸோ 3 டேபிளுக்கு கொடுக்கும்போது 8 3s are 24, 1 3 is 3. இங்க 2 3s are 6, 1 3 is 3, மீதி 2, 8 3s are 24, மீதி 2, 7 3s are 21. இனி அகைன் மறுபடியும் 3 டேபிள் கொடுக்கலாம். இல்லைன்னா 9 டேபிள் கொடுக்கலாமா? 9 டேபிள் கொடுக்கும்போது 9 9s are 81. இங்க கொடுக்கும்போது 2 9s are 18, 18 மீதி வந்து என்ன வரும்? 3 இருக்கு. ஸோ 38. 38 வந்து எத்தனை வரும்? 4 9s are 36, மீதி 2 இருக்கு. அப்போ என்ன வரும்? 3 9s are 27. ஸோ அகைன் மறுபடியும் 9க்கு கொடுக்கலாம். 1 9 is 9, 2 9s are 18, மீதி என்ன இருக்கு? 6 இருக்கு. 63 இருக்கு. 7 9s are 63. ஓகேவா? ஸோ மீதி 27. இப்போ இங்கே ஏயும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது வந்து ஆர் பவர் 8 டிவைடட் பை ஆர் பவர் 5. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஃபார்முலா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அப்போ ஏ பவர் எம் மைனஸ் என்னா மாறும் இது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? ஆர் பவர் 8 minus 5 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சது? 27 கிடைச்சது. இப்போ ஆர் பவர் 8 minus 5னா 3 equal to 27 எப்படி எழுதலாம்? 3 power 3ன்னு எழுதலாமா? 3 power 3 வந்து நமக்கு 27 தான். இப்போ வந்து பவர்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா பேசஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன வரும்? ஆர் ஈக்குவல் டு நமக்கு 3 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இந்த ஆரோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆரோட வேல்யூவை நம்ம எதில் போடலாம்? இதில் போடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2ல போடலாமா? சப்ஸ்டிடியூட் r equal to 3 in equation number 2ல போடுறோம். போடும்போது என்ன வரும்? a into 3 power 5 equal to 1215. ஓகேவா? இப்போ 3 power 5 இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அது அப்போ a equal to என்ன வரும்? 1215 divided by 3 power 5 equal to 1215 divided by 3 power 5 na 3 into 3 into 3 into 3 into 3 5 times 3. அப்போ இது 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81. மீதி இந்த 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 3 8 3s are 24, 243. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? இது வந்து 3 டேபிளுக்கு போகுமா? போகும். ஓகேவா? அப்போ 3 டேபிள் கொடுக்குறோம். 4 3s are 12, மீதி 1 இருக்கு. அப்போ 0. 15 எடுக்கும்போது 5 3s are 15.
இங்கே 8 3s are 24, 1 3 is 3. இனி இதை வந்து 9 டேபிள் கொடுக்கலாம். 9 9s are 81. இங்கே கொடுக்கும்போது 4 9s are 36. 40ல 36 போச்சுன்னா மீதி 4 9 5s are 5 9s are 45. 1 9 is 9, 5 9s are 45. ஓகேவா? இப்போ a equal to என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு a கிடைச்சிருக்கு, r கிடைச்சிருச்சு. a வந்து 5 கிடைச்சிருக்கு, r வந்து 3 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இனி என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு T12 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ T12 கண்டுபிடிக்கிறதுக்கு a தெரியும், a 5 கண்டுபிடிச்சிருக்கும், r வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி T12 கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம T12 வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ a தெரியும், நமக்கு 5 தெரியும், இன்டு r தெரியும் 3 பவர் n minus 1. n-க்கு வந்து நமக்கு 12 இருக்கு. ஸோ 12 minus 1. அப்போ 5 இன்டு 3 பவர் 12 minus 1னா 11. ஸோ அப்போ 5 இன்டு 3 பவர் 11னா 11 டைம்ஸ் எழுதணும். 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 9, இந்த ரெண்டும் 9, இது 9 9, இது 9. ஸோ 3 மட்டும் இருக்கு இப்போ. ஓகேவா? 3 மட்டும் இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 81, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 81, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 9 3s are 27. இப்போ இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? 81 81 27. ஸோ 81ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1 is 1, 1 8 is 8, 1 8 is 8, 8 8s are 64. ஸோ 1 8 plus 8 எவ்வளவு? 8 plus 8 16, மீதி 1 5 6 6561 வருதா? அடுத்தது கூடால ஒரு 27 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 7 is 7, 6 7s are 42, மீதி 4, 7 5s are 35, 35 plus 4 39, மீதி 3 இருக்கா? 7 6 are 42, 42 plus 3 45. 1 2 is 2, 6 2s are 12, மீதி 1, 5 2s are 10 plus 1 11, மீதி 1, 6 2s are 12, 12 plus 1 13. ஆட் பண்ணுங்க. 7 4 11 6 7 7 1. ஸோ அப்போ என்ன வருது? 1,77,147 வருது. அப்போ ஈக்குவல் டு 5 இன்டு 177,147 வருது. ஓகேவா? இனி இதை வந்து நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 177,147 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்க? 7 5s are 35, மீதி 3, 4 5s are 20, 20 plus 3 23, மீதி 2, 1 5 is 5, 5 plus 2 7, 7 5s are 35, மீதி 3, 7 5s are 35 plus 3 38, மீதி 3, 1 5 is 5, 5 plus 3 8. 8,85,735. ஸோ அப்போ 885735. ஸோ T12ஓட ஆன்சர் இதுதான். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்.